கொஞ்சம் விட்டுருந்தா கோழி குஞ்சு உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 2 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போறேன். ஒரே நாள்லயே கோழி குஞ்சு இடத்த பயங்கர மோசமாக்கிருச்சு. இந்த இடத்த க்ளீன் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு பிரஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிரஷ்ஷை வச்சு இடத்த நல்லா வரக்குன்னு தேய்ச்சாச்சு. தேய்ச்சி முடிச்சுட்டு அழுக்கு போறதுக்கு பளிச்சுன்னு தண்ணியை ஊத்தியாச்சு. இதே 2 வாட்டி ரிப்பீட் மோட்ல செஞ்சதும் இடம் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்ன, நம்ம ராமுவையும் சோமுவையும் தூக்கிட்டு வந்து உள்ள விட்டுற வேண்டியதான். இடத்த க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் ஸ்மெல் போகல. சோ களத்துல இறங்கி கல்பிரிட் 2 பேரையும் குளிக்க வச்சலான்னு முடிவு பண்ணியாச்சு. இவங்கள சாதா தண்ணியெல்லாம் குளிக்க வைக்க கூடாது. ஜில்லுன்னு இல்லாம சூடாவும் இல்லாம வெதுவெதுன்னு இருக்க தண்ணி எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக பேபி ஷாம்பு வச்சு குளிக்க வைக்கணும். 2 பேரும் கையில ஒரு பொசிஷன்ல உட்காரவே மாட்டானுங்க. அவங்க நகத்தை வச்சு நம்ம கையை கீறி விட பாக்குறாங்க. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு 2 பேரையும் தூக்கி தண்ணியில ஒரு முக்கி எடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. தண்ணியை பார்த்ததும் பாம் வச்ச மாதிரி பதறி எந்திரிச்சிட்டாங்க. சரின்னு ஒரு டவல் எடுத்துட்டு 2 பேரையும் நல்லா ட்ரை பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சு. இதுல ஏறி இறங்குறதே பெரிய வேலையா இருக்கும் போல. டவல்ல ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம 2 பேரையும் தூக்கி வெயிலையும் காய வச்சாச்சு. கோழியை குளிக்க வைக்கிறது எப்பயுமே அட்வைசபிள் இல்ல. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலோ இல்ல சரியா காயலனாலோ ஹைப்போதெர்மியா வந்து குளிர்ல சாவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்க வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் சும்மா புசுன்னு செம்ம அழகா இருந்தானுங்க. அதை நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.